அனைவருக்கும் வணக்கம். ஃபன்ப்ளூ யூடியூப் சேனலிருந்து இன்றைக்கி எல்ஐசியின் புதிய பாலிசி அறிமுகம். எல்ஐசியின் மைக்ரோ பட்ஜெட் எனும் புதிய பாலிசி அறிமுகம். எல்ஐசிஸ் மைக்ரோ பட்ஜெட் டேபிள் நம்பர் 851, திட்டம் எண் 851. இந்த பாலிசி 18/2/2019 அறிமுகமாகுதுங்க. முதல்ல தஞ்சை கோட்டம், எல்ஐசியின் தஞ்சை கோட்டத்திலிருந்து இப்படி ஒரு அழகான ஒரு டிசைனை வந்து நம்மளுக்கு வடிவமைச்சு கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லிக்கலாம். இப்போது இந்த வடிவமைப்பில் என்ன விவரம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. எல்ஐசியின் மைக்ரோ பட்ஜெட் திட்டம் எண் 851. மைக்ரோ பட்ஜெட் அப்படிங்கிறது என்னென்னு புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு அழகான இப்படி படம் போட்டிருக்காங்க பாருங்களேன். பார்த்திங்கன்னா ஒரு கூடை பின்னுறவங்க, ஒருத்தர் வந்து வயலில் வேலை செய்கிறவர், ஒரு மண்பானை செய்கிறவர், ஒரு வண்டி ஓட்டுறவருங்க, இவங்க வயலில் வேலை செய்கிறவங்க, இப்படி எல்லாமே பார்த்திங்கன்னா மிக முக்கியமான நாட்டின் வந்து முதுகெலும்புகள். இவங்கெல்லாம் வந்து நாட்டின் முதுகெலும்புகள் மாறுங்க, சரிங்களா? நாட்டின் இவங்களாம் இல்லாமல் நம்ம வந்து இருக்க முடியாது. ஒரு விவசாயி இல்லாமல் நம்ம இருக்க முடியாது. இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் செய்கிறவங்க இல்லாமல் நம்மளால் கண்டிப்பாக இருக்க முடியாதுங்க. அப்படிப்பட்ட அவங்களுக்கான ஒரு பாலிசி தான் இந்த மைக்ரோ பட்ஜெட் பாலிசி. அவங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த பாலிசி வந்து எல்லாருமே எடுத்துக்க முடியும். அது எப்படின்னு நான் சொல்கிறேங்க, சரிங்களா? இப்போ மைக்ரோ பட்ஜெட் பாலிசி அப்படின்னா, எல்ஐசி பெருமையுடன் வழங்கும் புதிய என்டோமெண்ட் வகை பங்குச்சந்தை சாராத விபத்து காப்பீடு, திறனிழப்பு காப்பீடு கலந்த உன்னதமான புதிய திட்டம். அதாவது வந்து எல்ஐசியினுடைய என்டோமெண்ட் பாலிசிங்க, சரிங்களா? என்டோமெண்ட் பாலிசிங்கிறது சேவிங்ஸ் இருக்கும், ரிஸ்க் கவரேஜ் கலந்துருக்கும். அதான் என்டோமெண்ட் பாலிசி. இதில் வந்து மார்க்கெட் ஷேர், பங்குச்சந்தைங்கிறது வந்து மார்க்கெட்டில் வந்து ஷேர்லாம் இல்லாத, உங்களுக்கு வந்து ஏற்றம் இறக்கம்லாம் இருக்காது, சரிங்களா? அப்படிப்பட்ட ஒரு பாலிசி. விபத்து காப்பீடு உண்டு. திறனிழப்பு காப்பீடு அப்படிங்கிறது வந்து ஆக்சிடெண்ட் ஆகி 90 நாளுக்குள்ளே அவங்களுக்கு வந்து உடம்புக்கு வந்து அவங்களுடைய வேலையை அவங்களே செய்ய முடியாத சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து திறனிழப்பு காப்பீடுன்னு சொல்லிட்டு டிசபிலிட்டி பெனிஃபிட்னு சொல்லி கொடுப்பாங்க. அந்த பயன் இந்த பாலிசியில் இருக்குது. குறைந்த பிரீமியம், உத்தரவாதமான காப்புத்தொகை. குறைந்த வருவாய் ஈட்டும் பால், காய்கறி வியாபாரிகள், ஆட்டோ ஓட்டுநர் மற்றும் சுமை தூக்குபவர்கள், விவசாய தொழிலாளர்களுக்கென்று பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சிறப்பு திட்டம். நல்ல விஷயம். பாலிசியின் சிறப்பம்சங்கள். முதிர்வு தொகை, காப்புத்தொகை ப்ளஸ் லாயல்ட்டி அடிஷன். அதாவது மெச்சூரிட்டி பெனிஃபிட் அப்படிங்கிறதுங்க முதிர்வு தொகை, காப்புத்தொகை ப்ளஸ் லாயல்ட்டி அடிஷன் அது தர்றாங்க. உதாரணத்துக்கு இந்த பாலிசியில் காப்புத்தொகை பார்த்திங்க அப்படின்னா 50,000, குறைந்தபட்சம் 50,000 2 லட்சம் வரைக்கும் இருக்குது. அப்போ வந்து முதிர்வு தொகை எவ்வளோ கிடைக்குன்னா 2 லட்சம் கேரண்டியாக கிடைக்கும். ப்ளஸ் வந்து லாயல்ட்டி அடிஷனுங்கிறது விசுவாச கூடுதல் தொகைன்னு சொல்லுவாங்க. அந்த விசுவாச கூடுதல் தொகை நீங்கள் 15 வருஷமாக அந்த பாலிசி வச்சுருக்கீங்க இல்லையா, அதுக்கான விசுவாச கூடுதல் தொகை தான் லாயல்ட்டி அடிஷன் சொல்லி உங்களுக்கு சேர்த்து கொடுப்பாங்க. ஆயுள் காப்பீட்டு பாதுகாப்பு. இறப்பு ஏற்படின் முதல் 5 வருடத்தில் காப்புத்தொகை வழங்கப்படும். அதாவது முதல் 5 வருடத்தில் பாலிசி எடுத்து முதல் 5 வருடத்துக்குள்ளே இறப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா காப்புத்தொகை நீங்கள் என்ன போட்டிருக்கீங்களோ 50,000 போட்டு 50,000, 2 லட்ச ரூபாய்க்கு போட்டிருந்தீங்கன்னா 2 லட்ச ரூபா கொடுத்துருவாங்க. 5 வருடத்திற்கு பிறகு இறப்பு ஏற்பட்டால் காப்புத்தொகை மற்றும் லாயல்ட்டி அடிஷன் வழங்கப்படும். 5 வருடத்துக்கு பாலிசி கட்டிகிட்டே இருக்கும்போது 5 வருஷம் கழித்து கட்டிகிட்டு இருக்கும்பொழுது இறக்கும் பொழுது காப்புத்தொகை கொடுக்குறது மட்டும் இல்லாமங்க, பாலிசியில் வந்து இந்த லாயல்ட்டி அடிஷன் சொன்னாங்க இல்லைங்களா, அந்த போனஸ் விசுவாச கூடுதல் தொகையும் சேர்த்து கொடுப்பாங்க. விபத்து மற்றும் உடல் செயலிழப்பிற்கு ரைடர் வசதி உண்டு. அதாவது ஆக்சிடென்ட் ரைடர், டிசேபிள்ட் ரைடர் உண்டுங்க. இதர பயன்கள். மருத்துவ பரிசோதனை தேவையில்லை. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜீவன் ரக்ஷக்கு, ஆதார் சீலா, ஆதார் ஸ்தம்பு அப்படிங்கிற மாதிரி பாலிசி இருக்குங்க. அந்த பாலிசி எல்லாமே பார்த்திங்கன்னா மருத்துவ பரிசோதனை தேவையில்லை. அதே மாதிரி இந்த மைக்ரோ பட்ஜெட் பாலிசியும் மருத்துவ பரிசோதனை தேவையில்லை அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. 3 ஆண்டுகளுக்கு பிறகு பாலிசியில் கடன் பெறும் வசதி. இது எல்லா பாலிசியும் இருக்க மாதிரியே 3 வருடத்திற்கு பிறகு பாலிசியில் கடன் வாங்கிக்கலாமா. ஜிஎஸ்டி வரி விதிப்பு கிடையாது. இதில் மிக முக்கியமான பாயிண்டே பார்த்திங்க அப்படின்னா ஜிஎஸ்டி கிடையாதுங்க. இப்போ இன்றைக்கி வந்து கூடிய புதிய பாலிசிகள், இப்போ ஜிஎஸ்டி அறிமுகமானதுக்கப்புறமா வந்த பாலிசிகள் எல்லாமே ஜிஎஸ்டி இருக்குது. ஆனால் இப்போ வரக்கூடிய இந்த ஸ்பெஷல் பாலிசியான மைக்ரோ பட்ஜெட்டில் மட்டும் ஜிஎஸ்டி வரி விதிப்பு கிடையாது. அப்படிங்கும்போது நம்மளுக்கு ப்ரீமியம் வந்து கொஞ்சம் கம்மியாகுங்க. மற்ற பாலிசி கம்பேர் பண்ணும்போது இதில் ஏற்கனவே இருக்கக்கூடிய பாலிசியோட இது ப்ரீமியம் ரொம்ப கம்மியாக இருக்கும். வருமான வரி சலுகை உண்டு. எப்பவும் போல் செக்ஷன் 80C பெனிஃபிட் வந்து இதுக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஆட்டோ கவர் வசதி. 3 ஆண்டுகளுக்கு மேல் 5 ஆண்டுகளுக்குள் ப்ரீமியம் செலுத்தி இருப்பின் 6 மாதத்திற்கு ஆட்டோ கவர் வசதி உண்டு. 5 ஆண்டுகளுக்கு மேல் ப்ரீமியம் செலுத்தி இருப்பின் 2 ஆண்டுகள் வரை ஆட்டோ கவர் வசதி உண்டு. அதாவதுங்க ஆட்டோ கவர் அப்படின்னா
நம்ம குறிப்பிட்ட காலம் பணம் செலுத்தியிருப்பீங்க இல்லைங்களா, 3 வருஷம் ஃபுல்லாக செலுத்தியிருக்கிறாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து அவர் செலுத்தாம விட்டார்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த 6 மாதத்துக்குள்ளே அந்த பாலிசி எடுத்துக்கிற நபருக்கு வந்து ஏதாவது இறப்பு ஏற்படுது அப்படின்னா, அவருக்கு வந்து அந்த காப்புத்தொகை முழுவதும் வழங்கப்படும். சரிங்களா, இதான் வந்து ஆட்டோ கவர். அந்த பாலிசி கட்டாமல் விட்ட நாள்லேருந்து அடுத்த 6 மாதம் வரைக்கும் அவருக்கு ரிஸ்க் கவரேஜ் கம்மியாகும். நார்மலாக பார்த்தீங்கன்னா கிரேஸ் பீரியட்னு சொல்லி கொடுப்பாங்க இல்லைங்களா, கிரேஸ் பீரியட் வந்து பார்த்திங்கன்னா 1 மந்த் தான் கொடுப்பாங்க. அது வந்து இயர்லி முழுக்க தான் கொடுப்பாங்க. நார்மலாக வந்து மந்த்லி குவார்ட்டர்லிலாம் வந்து ஒரு 5 நாள் கொடுப்பாங்க. அந்த 5 நாளுக்குள்ளே பாலிசி கட்டாமல் விட்டதுலேருந்து 5 நாளுக்குள்ளே இருந்தாங்க அப்படின்னா, நீங்கள் எடுத்துக்கூடிய பாலிசியுடைய முழு தொகை உங்களுக்கு வழங்கப்படும். 5 நாள் தாண்டிச்சுன்னா நார்மல் பாலிசிகளில் வழங்கப்படாதுங்க, நார்மல் மோடில். இதே இயர்லி மோடாக இருந்ததுன்னா ஒரு மாதம் கிரேஸ் பீரியட் 30 நாள். அந்த 30 நாளுக்குள்ளே இறந்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு காப்புத்தொகை முழுவதும் வழங்கப்படும். 30 நாளுக்கு மேலே தாண்டி போயிட்டு இறந்துட்டாங்கன்னா வழங்கப்படாதுங்க. ஆனால் இந்த பாலிசியில் உங்களுக்கு 6 மாதம் வரைக்கும் கிரேஸ் பீரியட் கொடுக்குறாங்க. யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 வருஷம் ஃபுல்லாக கட்டிக்கிறவங்களுக்கு. 3 வருஷம் ஃபுல்லாக கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கட்டாமுற நாள்லேருந்து அடுத்த 6 மாதத்துக்கு அவங்களுக்கு ஆட்டோ கவர் வசதி உண்டு. இதே 5 வருஷம் நீங்கள் முழுவதும் கட்டியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 5 வருஷம் ஃபுல்லாக கட்டிட்டு 5 வருஷத்துக்கு மேலே கட்டாமுட்ட நாள்லேருந்து அடுத்த 2 வருஷத்துக்கு ஆட்டோ கவர் வசதி உண்டு. அப்போ 5 வருஷம் ஒருத்தர் கட்டிட்டார், 6ஆவது வருஷம் கட்டலை, 7ஆவது வருஷம் முடிகிறதுக்கு முன்னாடி, சரிங்களா, 7ஆவது வருஷம் கட்டாமல் விட்டார்னா இந்த 7ஆவது வருஷம் முடிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து ஆட்டோ கவர் கட் ஆயிரும். ஏன்னா அடுத்த 2 இயர்ஸ் தானே கொடுக்குறாங்க. இப்போ 5 இயர்ஸ் கட்டிட்டு அடுத்த 2 வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஆட்டோ கவர் வசதி உண்டு. 1 வருட பிரீமியம் தொகை செலுத்திய பிறகு சரண்டர் செய்யும் வசதி. இதில் பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே பெரிய பியூட்டிஃபுல்லு சிறப்பம்சம் பார்த்திங்கன்னா, மற்ற பாலிசி எல்லாமே பார்த்திங்கன்னா 3 வருஷம் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் சரண்டர் பண்ண முடியுங்க. 3 வருஷம் மினிமம் கட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஒரே 1 வருஷம் கட்டியிருந்தீங்கனாலும் கூட இந்த பாலிசி உங்களுக்கு வேண்டாம், இல்லை பணம் தேவைப்படுதுன்னா சரண்டர் பண்ணிக்கலாம். ஆனால் சரண்டர் வேல்யூ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கொடுப்பாங்களா அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வராதுங்க. சரிங்களா, எப்போவுமே சரண்டர் அப்படிங்கிற வார்த்தை வந்துச்சுனாலே உங்களுக்கு வந்து முழு தொகையும் கண்டிப்பாக கிடைக்காது, அது பிடிச்சிட்டு தான் கொடுப்பாங்க. அதனால் பாலிசி எடுத்தோம்னா எப்பவுமே நம்மளோட நோக்கம் வந்து கடைசி வரைக்கும் கட்டுற மாதிரி இருக்கணுங்க. சரிங்களா, இடையில வந்து ஒரு எதிர்பாராத சூழ்நிலை கட்டவே முடியல அப்படின்னா அப்போ மட்டும் நீங்கள் சரண்டர் பண்ணலாம். அப்படி சரண்டர் பண்ணும்போது அதில் கொஞ்சம் பணம் வந்து பிடித்தம் பண்ணி தான் கொடுக்கப்படுங்கிறது ஒரு தகவலாக உங்களுக்கு சொல்லிக்கிறேன். அதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு பாலிசி எடுக்கிறது நல்லது. ஏன்னா வந்து ஒரு வருஷத்துலேயும் பாலிசி வந்து திருப்பி கிடச்சிரும், ஒரு இடத்துல நீங்கள் சரண்டர் பண்ணி பாலிசி வாங்கிக்கலாம் அப்படின்னா வந்து சரி கட்டணம் பண்ண ஃபுல்லாக கொடுத்துருவாங்க அப்படின்னு நினச்சி யாரும் பாலிசி எடுத்துட வேண்டாம். பாலிசி எடுத்துட்டிங்க அப்படின்னா கடைசியாக 5 வருஷம் எடுத்திங்கன்னா 5 வருஷம் ஃபுல்லாக கட்டணும், 10 வருஷம் எடுத்திங்கன்னா 10 வருஷம் ஃபுல்லாக கட்டினா மட்டும்தான் அவங்க சொல்லக்கூடிய முழு தொகை நம்மளுக்கு கிடைக்குங்க. இடையில நீங்கள் எப்போ க்ளோஸ் பண்ணிங்கனாலுமே நீங்கள் கட்டின முழு தொகை உங்களுக்கு வரவே வராது. அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு பாலிசி எடுங்க. இதில் வந்து 1 வருடம் கழிச்சும் கூட நீங்கள் சரண்டர் பண்ணி கூட ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 1 வருடம் கழிச்சு நீங்கள் சரண்டர் பண்ணிங்கனாலுமே உங்களுக்கு அது பிடித்தம் செஞ்ச பிறகு மீதி தொகை தான் உங்களுக்கு வழங்கப்படும். சரிங்களா, இது வந்து எல்லா வகையான இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்லையும் இதே மாதிரி தான் ரூல்ஸுங்க. இது வந்து IRDA ரூல்ஸு. சரிங்களா, அடுத்தது உதாரணம், வயது 35ங்க, சம்மர்ஸோட 1 லட்சம், டேர்ம் 15 ஆண்டுகள், வருடத்திற்கு ரூபாய் 5116, 5 வருஷங்களுக்கு கட்டுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ கட்டியிருப்பார் அவர், திருவிழா அவருக்கு எவ்வளோ கிடைக்குன்னா 1 லட்சம் ப்ளஸ் லாயல்டி எடிஷன். இந்த லாயல்டி எடிஷனுங்கிறது ஏன் இங்கே போடல அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாயல்டி எடிஷன் வந்து அப்போ தான் முடிவு பண்ணுவாங்க. அதாவது வந்து உங்களுடைய தொகையை 15 வருஷத்துக்கு நீங்கள் அப்படியே வச்சுருக்கீங்க இல்லையா, அதுக்காக அவங்களுக்கு வந்து லாபம் வந்திருந்தால் அந்த லாபத்தை சேர்த்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அப்படி இல்லாமல் உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாலிசியில் மற்ற பாலிசியோட ப்ரீமியம் கம்மியாக இருக்கிறனால 1 லட்ச ரூபா பாலிசிக்கு நீங்கள் கட்டுற தொகையே வந்து 76,740 தான் நீங்கள் கட்டுறீங்க. சரிங்களா, 35 வயசு இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து 1 லட்ச ரூபாய்க்கு 76,000 தான் கட்டுறாருங்க. இதே நீங்கள் வந்து 25 வயசாக இருந்தாலும் இன்னும் கம்மியாக கட்டுவீங்க. சரிங்களா, அப்படி கட்டும் பொழுது உங்களுக்கு முதல்ல 1 லட்ச ரூபா கேரண்டி பண்ணிடுறாங்க. 76,000 1 லட்ச ரூபா வந்து உங்களுக்கு கேரண்டியாக பண்ணிடுறாங்க. அது இல்லாமல் லாயல்டி எடிஷனுங்கிறத வந்து போனஸாக சேர்த்து கொடுக்குறாங்க. முதல் 5 ஆண்டுகள் இறப்பு ஏற்பட்டால் அவருக்கு 1 லட்சம் கிடைக்கும். 5 ஆண்டுகளுக்கு பிறகு இறப்பு ஏற்பட்டால் 1 லட்சம் ப்ளஸ் லாயல்டி எடிஷன் கொடுப்பாங்க. விபத்தின் மூலம் மரணம் ஏற்பட்டால் 2 லட்சம் ப்ளஸ் லாயல்டி எடிஷன். எப்பவுமே வந்து விபத்து காப்பீடுகளில் வந்து ரைடர் இருந்துச்சு அப்படின்னா விபத்தின் மூலம் நடக்கும்போது சம்மர்ஸோட டபுள் மடங்கு கிடைக்குங்க. 1 லட்ச ரூபா சம்மர்ஸோட எடுத்தீங்க அப்படின்னா 2 லட்சமாக உங்களுக்கு கிடைக்கும், ப்ளஸ் வந்து லாயல்டி எடிஷன் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இப்போ இதனோட வயது வரம்பு பார்த்திங்க அப்படின்னா அடிப்படை தகுதிங்க. சரிங்களா, வயது வரம்பு வந்து 18 வயது முதல் 55 வயது வரை. இப்போ ஆதார் சீலெல்லாம் பார்த்திங்கன்னா 8 வயது முதல் 55 வரைக்கும் இந்த பாலிசி எடுத்துக்கலாம். இதில் வந்து 18 வயது முதல் 55 வயது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதிகபட்ச முதிர்வு காலம் பார்த்திங்கன்னா 70 வயது வரை. பாலிசி காலம் 10 முதல் 15 ஆண்டுகள். நீங்கள் பாலிசி போட்டு 10 வருஷத்தில் கூட நீங்கள் பாலிசியை
க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாலிசி எடுக்கும்போது 10 வருஷம் இருந்தால் போதுங்க அப்படின்னா 10 வருஷம் எடுத்துக்கலாம். 11, 12, 13, 14, 15 இப்படி எந்த வருஷம் வேணாலும் நீங்கள் பாலிசியினுடைய வருஷத்தை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ப்ரீமியம் செலுத்தும் முறை ஆண்டு, அரையாண்டு, காலாண்டு மற்றும் மாதம், ஹாஃப்லி, குவார்ட்டர்லி, மந்த்லி, இயர்லிங்க. காப்புத்தொகை குறைந்தபட்சம் பார்த்திங்கன்னா 50,000, அதிகபட்சம் 2 லட்சம். சரிங்களா. காப்பீட்டு தொகை வந்து 50,000த்துக்கு எடுக்கக்கூடிய ஒரு மிக குறைந்தபட்சமாக காப்புத்தொகை வந்துங்க குறைந்தபட்சம் 50,000. சரிங்களா. அதிகபட்சம் வந்து 2 லட்சம். காப்புத்தொகை 50,000த்துக்கு எடுக்கக்கூடிய ஒரு மிக குறைந்தபட்ச பாலிசின்னு பார்த்தீங்கன்னா அது இந்த மைக்ரோ பட்ஜெட் பாலிசி தான். காப்புத்தொகை 5,000 மடங்குகளில், அதாவது 50,000த்துக்கு மேலே 2 லட்சம் வரைக்கும் நீங்கள் வந்து 5,000த்துக்கு மேலே கூட்டி எடுத்துக்கலாம். அதாவது 50,000, 55,000, 60,000, 65,000, 70,000 இப்படியே தான் போகுங்க. போய் 2 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் அதிகபட்சம் அந்த பாலிசி எடுத்துக்க முடியும். மோடு ஆண்டு பிரீமியத்திற்கு 2% லெஸ்ஸுங்க. எப்பவும் போல தான் வருஷமாக கட்டினீங்கன்னா உங்களுக்கு 2% கம்மியாகும். அரையாண்டு பிரீமியத்தில் 1%, ஹாஃப் இயர்லியாக கட்டினீங்கன்னா 1% கம்மியாகும். பேசிக் பிரீமியத்தில் இருந்து முடியும். அதாவது வந்து மந்த்லியாக நீங்கள் கட்டுறதை விட இயர்லியாகவோ ஹாஃப் இயர்லியாக கட்டினா நமக்கு லாபங்க. காலாண்டு பிரீமியத்திற்கு இல்லை, மாத பிரீமியத்திற்கு 3% எக்ஸ்ட்ரா. 3% எக்ஸ்ட்ரா அப்படிங்கிறது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஆண்டு பிரீமியத்தோடையும் அரையாண்டு பிரீமியத்தோடையும் மந்த்லியாக கட்டினோம்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சரிங்களா. இதுதான் இந்த பாலிசிங்க. இதை வந்து சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து சொல்கிறேன் பாருங்களேன். அதாவது வந்து இது வந்து மைக்ரோ பட்ஜெட் பாலிசி, ஸ்டாண்ட் லோன் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டாண்ட் லோன் பாலிசின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி எடுத்துக்கக்கூடிய பாலிசி எல்லாம் கணக்கில் வராதுங்க. இந்த பாலிசி எடுக்கிறதுக்கு வந்து உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு வந்து 10 லட்சம் தான் லிமிட்னு வச்சுக்கோங்களேன். அவர் ஏற்கனவே 10 லட்ச ரூபாய்க்கு பாலிசி எடுத்திருப்பார். ஆனால் இந்த பாலிசி ஸ்டாண்ட் லோன் பாலிசி அப்படிங்கிறனால அவர் கூடுதலாக இந்த பாலிசியில் 2 லட்ச ரூபா எடுத்துக்க முடியும். அப்போது ஏற்கனவே பாலிசி எடுத்துக்கக்கூடிய எந்த தொழில் செஞ்சவங்களாலும் சரி, சின்ன தொழில் செய்கிறவங்களாக இருந்தாலும் சரிங்க, இல்லை நீங்கள் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதாலும் சரி, இல்லை பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலுமே இந்த பாலிசி எடுக்க முடியும். வயது வரம்பு வந்து 18 வயசுலேருந்து 55 வயசுக்குள்ள இருந்ததுன்னா இந்த பாலிசி வந்து எல்லாருக்குமே அப்ளிகபிளான ஒரு பாலிசி. ஸ்டாண்ட் லோன் பாலிசி அப்படிங்கிறனால நீங்கள் ஏற்கனவே உங்களுடைய லிமிட்டுக்கு ஃபுல்லாக பாலிசி எடுத்து முடிச்சிருந்தாலும் இந்த பாலிசியில் மறுபடியும் ஒரு அடிஷ்னலாக 2 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் பாலிசி எடுத்துக்கலாம். இந்த ஜீவன் ரக்ஷக்குங்க, ஆதார் சீலா, ஆதார் ஸ்தம்ப்பு, இந்த மைக்ரோ பட்ஜெட் இது எல்லாமே ஸ்டாண்ட் லோன் பாலிசி. ஸ்டாண்ட் லோன் பாலிசினா மற்ற பாலிசிலேருந்து கணக்கில் வராத ஒரு சிறப்பம்சம் உள்ள ஒரு பாலிசி. ப்ரீமியம் வந்து மற்ற பாலிசியோட ரொம்ப கம்மியாக இருக்கும். இன்சூரன்ஸ் தொகை வந்து நீங்கள் நார்மல் பாலிசி இப்போ வந்து ஜீவன் ஆனந்து, ஜீவன் லாபு இந்த மாதிரி என்டோமெண்ட் பாலிசிஸ் இருக்கு இல்லைங்களா, அதனோட பாலிசினுடைய ஒரு 2 லட்ச ரூபாய்க்கான ப்ரீமியத்தையும் இந்த மைக்ரோ பட்ஜெட்டுடைய 2 லட்ச ரூபாய்க்கான ப்ரீமியத்தையும் கணக்கு போட்டிங்கன்னா ப்ரீமியம் தொகை வந்து ரொம்ப கம்மியாக இருக்குங்க இந்த பாலிசியில். இப்போ வந்து ஜிஎஸ்டி வந்து ஜிஎஸ்டியும் இல்லாமல் இருக்கிறனால இந்த மைக்ரோ பட்ஜெட் பாலிசி தான் வந்து இருக்கிறதுலே கம்மியான ப்ரீமியமாக இருக்கும். ஆனால் என்ன ஒரு ரூல்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னா இதில் வந்து அதிகபட்சம் 2 லட்ச ரூபாய்க்கு தான் எடுக்க முடியும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் வச்சுட்டாங்க. சரிங்களா. அதனால் புதுசாக பாலிசி எடுக்கிறவங்க, ரொம்ப கம்மியான தொகை தான் கட்ட முடியும்னு நினைக்கிறவங்க இந்த மைக்ரோ பட்ஜெட் பாலிசி எடுத்துக்கலாம். அது இல்லாமல் ஏற்கனவே பல பாலிசிகள் எடுத்தவங்க, நிறையா பாலிசி எடுத்து வச்சுருக்கிறவங்க கூட அடிஷ்னலாக இந்த 2 லட்ச ரூபா பாலிசியும் சேர்த்தவங்க எடுத்துச்சு. ஏன்னா கம்மியான ப்ரீமியம் போது ஒரு கூடுதலாக ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு அவங்க வந்து இன்சூரன்ஸ் கவரேஜ் வந்து சேருதுங்க. சரிங்களா. இன்சூரன்ஸ் கவரேஜுங்கிற கான்செப்ட்லேயே அவங்க எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து 18 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைகளுக்கு கிஃப்ட் பண்ணுற மாதிரி இந்த பாலிசி நீங்கள் எடுத்துக்கலாம். அப்பா அம்மா வந்து 18 வயசு மேலே இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து ஒரு 2 லட்ச ரூபா அவங்க பேரில் போட்டு விட்டு கட்டிகிட்டே வருவோமே, வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ப்ரீமியம், ஒரு 5,000 தான் இப்போ ப்ரீமியம் வருங்க 2 லட்ச ரூபாய்க்கு. சரிங்களா. கட்டிகிட்டே வந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து குழந்தைகளுக்கு ஒரு பாலிசி நீங்கள் கிஃப்ட் பண்ண மாதிரி ஆச்சு. ஒரு 5 வருஷம் போட்டுக்கிட்டீங்கன்னா கூட 5 வருஷம் கழித்து அவங்களுக்கு வந்து ஒரு மெச்சூரிட்டி தொகை வருங்க. அது வந்து அவங்க வாழ்க்கைக்கு அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க. இப்படி உங்களுடைய வாழ்க்கைக்கு எடுத்துக்கலாம், உங்களுடைய குழந்தைகளோட வாழ்க்கைக்கு இதை எடுத்துக்கலாம். மைக்ரோ பட்ஜெட் பாலிசி சிறப்பம்சமுள்ள ஒரு பாலிசி. இதில் வந்து செக்ஷன் 80C வருமான வரி சலுகையும் உண்டு. நீங்கள் கட்டக்கூடிய ப்ரீமியத்துக்கு வருமான வரி உண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி ரெக்கார்டுங்க, அதாவது ப்ரீமியம் தொகையை போட்டிருக்காங்க பாருங்கள். சம்மர் சூட் வந்து 50,000 எல்லாமே இயர்லி மோடுக்கு போட்டுக்கிறோம். 1 லட்சம், 1.5 லட்சம், 2 லட்சங்க. சரிங்களா. வயது வரம்பு பார்த்திங்க அப்படின்னா 18 வயசுலேருந்து 55 வயசு வரைக்கும் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ பார்த்துட்டு போயிடலாம். இது வந்து 50,000த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 11 வருஷம் நீங்கள் சூஸ் பண்ணலாம். 12 வருஷம், 13, 14, 15 சூஸ் பண்ணலாம். 18 வயசு குழந்தைக்கு 50,000 சம்மர் சூட்டுக்கு பார்த்தீங்கன்னா 5 வருஷம் டெர்ம் போட்டிங்கன்னா 2,524 தான் வருது வருஷ ப்ரீமியமே. சரிங்களா. 50,000 ரூபாய்க்கு. அதே 18 வயசு குழந்தைக்கு பாருங்கள் 1 லட்ச ரூபாய்க்கு 5 வருஷத்துக்கு 5,000 ரூபா வருது. 1.5 லட்ச ரூபாய்க்கு 7,346.
15 வருஷத்துக்கு 2 லட்ச ரூபா பாலிசிக்கு பார்த்தீங்கன்னா இயர்லி மோடு வந்து 9694ங்க. சரி, 9694 வருது. இந்த ப்ரீமியம் வந்து வேறு எங்கேயுமே இருக்காது. மற்ற எல்லா பாலிசியிலையுமே கூட நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த பாலிசியோட ப்ரீமியம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து ஜிஎஸ்டியும் இல்லைங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. சரிங்களா, ப்ரீமியம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா கேரண்டி அந்த 2 லட்ச ரூபாயோட நீங்கள் ரொம்ப கம்மியாக தான் கட்டுவீங்க. சரிங்களா, அடுத்த 5 வருஷத்துக்கு 2 லட்ச ரூபாயோட கம்மியான ப்ரீமியம் தான் கட்டுவீங்க. ஆனால் 2 லட்ச ரூபா கேரண்டி பண்ணிடுறாங்க. அது போக கூடுதலாக வந்து லாயல் ட்ரெடிஷனுங்கிற அந்த விசுவாச கூடுதல் தொகை சேர்த்து கொடுக்குறாங்க. நீங்கள் ஓவராலாக வந்து ப்ரீமியம் பார்த்துக்குங்க. ஒவ்வொரு ஏஜுக்கு நீங்கள் போட்டுருக்குறோம். ஓவராலாக நீங்கள் பார்த்துக்கலாம். 18 வயசு, 19, 20, 30 வயசு இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா 30 வயசு இருக்கிறவங்களுக்கான ப்ரீமியம் வந்து 9753 ரூபா வருதுங்க. சரிங்களா, 2 லட்ச ரூபாய்க்கு இயர்லி ப்ரீமியம் 9753 ரூபா. அப்படியே வந்தீங்கன்னா 40 வயசில் இருக்கிற ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா 9988 ரூபா. கடைசியில் 50 வயசுக்கு வந்து கடைசி காலம் பாருங்கள். 2 லட்ச ரூபாய்க்கு ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 10,723 ரூபாங்க. 55 வயசு இருக்கிறவங்களுக்கு 2 லட்ச ரூபாய்க்கான இயர்லி ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 11,361 ரூபா. அப்போ 11,361 ரூபா கட்டினாங்கன்னா 5 வருஷம் கழிச்சு அவங்க மெச்சூரிட்டி எவ்வளோ வரும்? 2 லட்ச ரூபா கேரண்டியாக வரும், ப்ளஸ் லாயல் ட்ரெடிஷன் சேர்ந்து வரும். இதுதான் இந்த மைக்ரோ பட்ஜெட் பாலிசி. 2 லட்ச ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்கும். பாலிசி எடுத்த முதல் நாள்லேருந்து இன்சூரன்ஸ் கவரேஜ் ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ 55 வயசு இருக்கக்கூடியவங்க ஒரு பாலிசியை வந்து பார்த்திங்கன்னா இயர்லி ப்ரீமியம் 11,320 ரூபா கட்டிட்டாங்கன்னா அவங்களுக்கு 2 லட்ச ரூபா இன்சூரன்ஸ் கவரேஜ் ஸ்டார்ட் ஆயிருங்க. 2 லட்ச ரூபா இன்சூரன்ஸ் கவரேஜ் ஸ்டார்ட் ஆகிட்டு அடுத்த நாள்லேருந்து அவங்களுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்கும். பாலிசி எடுக்கிறவங்க அதுக்கு அடுத்த நாள்லேருந்து எப்போ இருந்தாலுமே அந்த 2 லட்ச ரூபா கேரண்டியாக கொடுப்பாங்க. முதல் 5 வருஷத்துக்குள்ளே இருந்தாங்க அப்படின்னா 2 லட்ச ரூபாயும், அடுத்த 5 வருஷம் கழிச்சு இறக்கும்பொழுது 2 லட்ச ரூபா ப்ளஸ் லாயல் ட்ரெடிஷனுங்கிறத போனஸை சேர்த்து கொடுப்பாங்க. இதுதான் இந்த அருமையான மைக்ரோ பட்ஜெட் பாலிசி. மறுபடியும் சொல்லிக்கிறேன், 18 வயசுலேருந்து 55 வயசுக்கு கூடியவங்க யார் வேணால் இந்த பாலிசி எடுத்துக்க முடியும். மேக்ஸிமம் மெச்சூரிட்டி ஏஜ் பார்த்திங்கன்னா 70 வயசு. பாலிசி காலம் வந்து நீங்கள் 10 வருஷம் கூட நீங்கள் மெச்சூரிட்டி வாங்கிக்கலாம். அதிகபட்சமாக 5 வருஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து பாலிசி க்ளோஸ் பண்ணிக்கலாம். 10லேருந்து 5 வருஷத்துக்குள்ளே தான் அந்த பாலிசி எடுக்கவே முடியும். குறைந்தபட்ச காப்பீட்டு பார்த்திங்கன்னா 50,000 ரூபா. 50,000 ரூபாய்க்கு ஒருத்தர் பாலிசி எடுக்கணும்னு நினச்சாருன்னா கூட இந்த பாலிசி நீங்கள் எடுத்துக்க முடியும். அதே மாதிரி அதிகபட்ச பாலிசி வந்து இதில் 2 லட்ச ரூபாய்க்கு எடுக்க முடியும். ஒருத்தர் வந்து இதே பாலிசியில் மற்ற பாலிசிலாம் பார்த்திங்கன்னா மல்டிபிள்ஸ் அவங்க எடுத்துக்குவாங்க. சரிங்களா, 2 லட்ச ரூபா எடுத்துருக்காருன்னா மறுபடியும் ஒரு 2 லட்ச ரூபா, ஜீவனானந்த 2 லட்ச ரூபா எடுத்துருக்காருன்னா மறுபடியும் ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு வேணால் ஒரு அதே பாலிசி எடுக்க முடியும். இல்லை ஒரே நேரத்தில் கூட 2 பாலிசி எடுக்க முடியும். ஆனால் இந்த ஆதார் சீலா, ஆதார் ஸ்தம்பு, ஜீவன் ரக்ஷக்கு, இந்த மைக்ரோ பட்ஜெட் பாலிசி மாதிரி கூடிய ஸ்டாண்டலோன் அப்படிங்கக்கூடிய சிறப்பான பாலிசிகள் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் சம்மர் சூட் லிமிட் என்ன கொடுத்துருக்காங்களோ அது வந்து மல்டிபிள்ஸ் எடுக்க முடியாதுங்க. ஒரே ஒரு பாலிசியாக தான் எடுக்க முடியும். அப்படி பார்க்க போனீங்கன்னா இந்த மைக்ரோ பட்ஜெட் பாலிசிலையும் அதிகபட்சமாக ஒரு நபருக்கு 2 லட்ச ரூபாய்க்கு மட்டும்தான் இந்த பாலிசி எடுக்க முடியும். ஏற்கனவே பாலிசி எடுக்காதவங்களும் எடுத்துக்கலாம். ஏற்கனவே நிறையா பாலிசிகள் வச்சுருக்கிறவங்களும் அடிஷ்னலாக கூடுதலாக இந்த பாலிசியை 2 லட்ச ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் என்று சொல்லிக்கொண்டு, இந்த பாலிசியை சிறப்பம்சங்கள் பிடிச்சிருந்தால் இதை தேவைப்படுறவங்க உங்கள் அருகில் இருக்கிற எல்ஐசி ஏஜென்ட்டை கான்டெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஒரு சிறப்பான பாலிசி மக்கள்கிட்ட கொண்டு செல்லுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நான் சொன்ன தகவல்கள் பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு என்ன பயன் கேட்டிங்கன்னா, தொடர்ந்து இந்த மாதிரி எல்ஐசி மட்டும் இல்லைங்க, பல விதமான சேமிப்பு மற்றும் ஃபைனான்சியல் அவேர்னஸ் நியூஸை போடும் பொழுது உங்களுக்கு அது வந்து உடனடியாக வந்து சேரும். அப்படிங்கிறதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறோம். மீண்டும் அடுத்த